வணக்கம். ராம்நகர். அந்த பேர்லயே அமைதியும், ஆன்மீகமும் கலந்திருக்கு. அதே மாரி ஏரியா தான் நம்ம நங்கநல்லூர் ராம்நகரம். Those residing there and all others who have been to the locality will vouch to this fact. என்னடா இவன் ரொம்ப பில்டப் குடுக்குறான்னு நினைக்காதீங்க. வாங்க, let's go into one of the oldest nagars of Nanganallur and find out all the interesting things. என்ட்ரியே குருவாயூரப்பன் அருளாசையோட ஆரம்பிக்குதுங்க நம்ம ராம்நகர். And yes, topographically, from the beginning to the very end, you will be under divine surveillance, watch, இல்லை கரெக்டாக சொல்லணும்னா டிவைன் ப்ரொடெக்ஷனுங்க. அதே மாதிரி ராம்நகரில் தான் நங்கரோட ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் ஃபேமஸ் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஆமாங்க, நான் சொல்கிறது நம்ம ரோட்டரி சிட்னி மார்கரெட் ஹாஸ்பிட்டல் பற்றி தான். இந்த ஏரியாவை பற்றி நான் சொல்கிறத விட ராம்நகர் அசோசியேஷனோட செக்ரட்டரி அண்ட் பிரசிடென்ட் நம்ம நங்கநல்லூர் கனெக்டுக்கு எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. வாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். ஃபார்ம்ன்றது ஒரு ஹிஸ்ட்ரியை ஐ வுட் லைக் டு ப்ரீஃப் வித் யூ. ஏர்லி 1960s some people have started buying the agricultural lands in the area. ஸோ அவங்க they went to the local municipal town panchayat, Alandu town panchayat, asking for approval to build their plots. ஸோ அப்போ அந்த பீப்புளுக்கு they have initially given the approval. அதை பேஸ் பண்ணி நிறையா பீப்புள் they have come here to buy the plots and settle down. அப்போ என்ன பண்ணாங்க, they have applied for a survey arrangement. with that the டவுன் பிளானிங்க்கு சர்வே பண்ணி அதை அந்த அப்ரூவலை ஆலந்தூர் டவுன் பஞ்சாயத்து அப்ரூவ் பண்ணாங்க டிடிபியில். ஸோ அந்த அப்ரூவலை வச்சுட்டு மெனி பீப்புள் பில்ட் தர் ஹவுசஸ் அண்ட் செட்டில் தன். அந்த செட்டில் ஆன பீப்புளுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ்லாம் வரணுன்றதுக்காக என்ன பண்ணாங்க, without any formal registration etc., they have formed an association with the residents. அந்த people என்ன பண்ணாங்க, கம்பைண்டாக ஜாயின் பண்ணி they have taken up their problems to build roads, street lights, water connections and all that. They have also applied for பட்டா. ஸோ அப்போ கொஞ்சம் ப்ராப்பர் ஸ்ட்ரென்த் இல்லாதனால கவர்மெண்ட்லேருந்து they were not able to get பட்டா from the authorities. சப்சிக்வெண்ட்லி 1973 பீரியடில் என்னாச்சு, இந்த மைனர் அபாலிஷன் ஆக்ட் வந்ததுக்கப்புறம் குன்றக்குடி ஆதீனம்னு ஒரு ஆதீனம் என்ன பண்ணாங்க, த என்டையர் ஆதம்பாக்கம் வில்லேஜ் இன்க்ளூடிங் ராம்நகர் ஏரியாவை அவங்களுக்கு சொந்தம் அப்படின்ற மாதிரி தே ஸ்டார்டட் கிளைமிங் இட். அந்த வில்லேஜ் ட்ரைபியூனலில் போய் அவங்க தே கிவன் அ பெட்டிஷன். அதுக்கு இந்த கம்பைன்ட் யூனிஃபைடு பீப்புள் ரெசிடென்ட்ஸ் ஆஃப் ராம்நகர் தே வெண்ட் அண்ட் அப்ஜெக்டட். அட் தட் பாயிண்ட் இன் டைம் என்ன பண்ணாங்க, தே ஃபெல்ட் த நெசசிட்டி டு ஃபார்ம் அன் அசோசியேஷன் ஃபார்மலி. ஸோ 1973 they have formed an association and then registered that association as Ramnagar Association. So that is the starting point of the association. அதுக்கப்புறம் they fought the Kundragudi Adinam case in Madras High Court. Madras High Courtல the decision came in favor of the residents, stating that Kundragudi Adinam's claim is falsified and the people who have already purchased the land are the owners of this property அப்படின்ற மாதிரி வந்துடுது. Subsequently Kundragudi Adinam they have went on appeal before the Supreme Court. அப்போ என்ன பண்ணோம், இங்கே இருக்கிற ரெசிடென்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க, அந்த அசோசியேஷன் என்ன பண்ணாங்க, they filed a caveat before the Supreme Court stating that they should be heard before admitting the case of Kundragudi Adinam. ஸோ சுப்ரீம் கோர்ட்டை என்ன பண்ணாங்க, ரெண்டு சைடையும் ஹியர் பண்ணிவிட்டு குன்றக்குடி ஆதீனம் கேஸை அட்மிஷன் ஸ்டேஜ்லேயே they have rejected it. ஸோ வித் த ரிசல்ட் ராம்நகர் அசோசியேஷன் கேஸ் ஹஸ் ஒன் அட் தட் பாயிண்ட் இன் டைம். ஸோ வித் தட் ஸ்ட்ரென்த் அப்போ ரொம்ப வெரி ஃபியூ பீப்புள் லைக் வி நட்ராஜ் ஐயர், இந்த டிஆர் சீதாராமன் அவங்களோட அப்பா ஒருத்தர் இருந்தார், அவங்க தோஸ் பீப்புள் வேர் ஆல் இன்ஸ்ட்ருமெண்ட். ராதாகிருஷ்ண சாஸ்திரி அவர் தான் ஹூ ஆர் இன்ஸ்ட்ருமெண்டல் இன் ஃபார்மிங் தி குருவாயூர் ஆஸ்திக சமாஜம். ஸோ அந்த பீப்புள்லாம் இனிஷியலி தே ஒர்க்ட் very hard to form this association and then start doing the welfare activities. So subsequently the நிறைய ஆஃபீஸ் பேரர்ஸ் அண்ட் கமிட்டி மெம்பர்ஸ் they have followed this. 1988 என்ன ஆச்சு, இந்த பட்டா வாங்குற சமயத்தில் அப்போ இருந்த ஆஃபீஸ் பேரர்ஸ்லாம் they took it up with the government. அவங்களே they have collected the data of the land owners here, ராம்நகர் அசோசியேஷனில்.
அந்த டேட்டாவை வச்சுட்டு தே ஹவ் ரெப்ரசன்டட் டு த கவர்மெண்ட் வித் கம்ப்ளீட் பேரண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இவங்களே ஆர்கனைஸ் பண்ணுவாங்க ஆன் பிஹாஃப் த கவர்மெண்ட் பண்ணி அவங்கள்ட்ட கொடுத்துட்டு ஃபார் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் வந்து தேவர் ஏபிள் டு கெட் பட்டா. ஸோ வாங்கி அவங்களே முன்னாடி இருந்து இங்கேருந்து ராம்நகர் அசோசியேஷனுக்கு பட்டாலாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களோட வெல்ஃபேர் கம்யூனிட்டி சர்வீசஸ் வந்து ராம்நகர் அசோசியேஷன் வந்து ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. 1998 வந்து இந்த தி டெம்பிள் விநாயகர் டெம்பிள் வாஸ் தேட்ச்ட் ரூஃப். ஸோ அதுக்கு வந்து ஒரு மூலவர் விக்கிரகம் வேணும்னப்போ நட்ராஜையர்னு ஒருத்தர் வந்து மூலவர் விக்கிரகத்தை கான்ட்ரிபியூட் பண்ணார். அதுக்கப்புறம் பப்ளிக் ஃபண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வி ஹவ் பில்ட் அ ஸ்மால் டெம்பிள், முன்னாடி ஒரு மண்டபம் வச்சு. அப்போ ராஜராஜேஸ்வரி கோயிலில் வந்து ராஜகோபால சுவாமிகள் இருந்தார். அவர் வந்து ஒரு காம்பவுண்ட் வால் வந்து போட்டு கொடுத்தாரு அவர் என் மண்டபத்துக்கு. 1998 இந்த கும்பாபிஷேகம், ஃபர்ஸ்ட் கும்பாபிஷேகம் வாஸ் பெர்ஃபார்ம்டு. அந்த சமயத்தில் ஸ்ரீராம் நாயுடுன்னு ஒருத்தர் இருந்தார். அவரோட பிரசிடென்ட்ஷிப்பில் வந்து லாட் ஆஃப் பீப்புள் ஆஃப் ஒர்க்டு. இப்போ இருக்கிற மெனி ஆஃப் தி கரண்ட் ex-office bearers were all there in the Kumbhabhishekam committee, and they worked very hard to see that the mandapam and the temple is bringing into shape. இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன முக்கியமான விஷயம் என்னன்னா 1974 ராமதாசர் எஸ்ஆர் ராமதாசரும் அவரோட மிஸ்ஸஸ் ருக்மணி அம்மாள் 2 பேர் இருந்தாங்க. அவங்களோட லேண்டு தான் இது. இந்த லேண்டை வந்து அவர் ராம்நகர் அசோசியேஷனுக்கு அவங்க கிஃப்ட் பண்ணிட்டாங்க. வெறும் இந்த கிஃப்ட் பண்ணதோடு இல்லை, அந்த கிஃப்ட் டீடை தே ஹவ் ரெஜிஸ்டர்ட் இன் த நேம் ஆஃப் தி பிரசிடென்ட் ஆஃப் ராம்நகர் அசோசியேஷன் அட் தட் பாயிண்ட் இன் டைம் எஸ்ஆர் சுப்ரமணியம். அந்த டாக்குமெண்ட்லேயே என்ன சொல்லியிருந்தாங்கன்னாக்கா த சக்சீடிங் பிரசிடென்ட்ஸ் வில் ஹோல்ட் தி ப்ராப்பர்ட்டி இன் ட்ரஸ்ட் அப்படின்னு. இதில் வந்து ஒரு பிள்ளையார் கோவிலும் ஒரு கல்யாண பிரவச்சன மண்டபமும் கட்டணும். அந்த மண்டபத்தை ஃபங்க்ஷனுக்கு விடும்போது கொஞ்சம் புவர் பீப்புளுக்கு அட் வெரி ரீசனபிள் ரேட் வந்து ரெண்ட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த கிஃப்ட் டீடில் அவங்க எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. இன்னி வரைக்கும் வி ஆர் ஃபாலோயிங் தட். ஸோ தட்ஸ் அனதர் மேஜர் ஈவெண்ட் தட் ஹட் ஹேப்பன்ட். ஸோ இன் 2007 வந்து அசோசியேஷனில் நவகிரகம் அப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் வந்து பிரதிஷ்டை பண்ணோம். ஸோ பேர் வெங்கடாச்சலம்னு ஒருத்தர் வந்து அந்த நவகிரகத்தை வாங்கி ப்ரிப்பேர் பண்ணி இங்கே பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு விஎஸ் ஹெல்ப் எல்லாம். அதுக்கப்புறம் ஸ்லோவாக அந்த தட்சிணாமூர்த்தி, துர்கை, விஷ்ணு துர்கை, அதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தரோட கான்ட்ரிபியூஷன் மூலமாக நம்ம வந்து இந்த கோவில் கொஞ்சம் டெவலப் ஆக ஆரம்பிச்சது. இன் 2010 வந்து வி ஹவ் ஸ்டார்டட் விஷ்ணு சஹஸ்ரநாமம் குரூப் இந்த டெம்பிள் டெய்லி பாராயணம். திஸ் ஹஸ் பின் கோயிங் ஆன் ஃபார் ஆல்மோஸ்ட் 15 years. இப்போ வந்து நீலகண்டன் அந்த லேங்கரில் ஒரு ஸ்ரீனிவாசன் 2 பேரும் வந்து தே ஆர் ஆர்கனைசிங் திஸ் அண்ட் திஸ் ஹஸ் பின் கோயிங் ஆன் வெரி ரெகுலர்லி. 2010 வந்து செகண்ட் கும்பாபிஷேகம் ஆஃப் தி டெம்பிள் ஹேஸ் ஹேப்பன் வித் சம் ரெனோவேஷன் அண்ட் ஆல். மண்டபம் வந்து அப்போ தான் கட்டி ரெடியாக பண்ணுறதுக்கு நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ண ஆரம்பித்தோம். 2015 வந்து வாட்டர் கனெக்ஷன் ப்ராப்ளம் இருந்தது. இதுக்கு முன்னாடி வந்து அந்த 2002 ஆர் சம்திங் வந்து என்ன பண்ணோன்னா அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜுக்கு வந்து வி வர் ஃபைட்டிங். The UN வந்து they were ready to fund for the project. பட் வந்து என்ன சொன்னாங்க, ஒரு முனிசிபாலிட்டி வந்து they have to deposit வந்து 5 crore rupees with the municipality, non-refundable. அப்போ தான் வந்து we will take up that underground drainage work அப்படின்னு சொன்னாங்க. RS Bharati was the chairman of Alamdur municipality at that time. he took the initiative. அவர் அசோசியேஷன்லாம் அப்ரோச் பண்ணும்போது நம்ம ராம்நகர் அசோசியேஷன் மேனேஜ்மெண்ட் கமிட்டியில் இருக்கிறவெல்லாம் என்ன பண்ணால் வீடு வீடாக போய் ஒவ்வொருத்தருட்டையும் வந்து தே ஹவ் கலெக்டட் 5,000 rupees. இட்ஸ் அ மெமோத் டாஸ்க். எல்லா ஸ்ட்ரீட்லேயும் போய் தே ஹவ் கலெக்டட் அ சைசபிள் அமௌண்ட் அண்ட் கேவ் இட் தி முனிசிபாலிட்டி. அதுக்கப்புறம் வந்து அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் வந்தது. அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் வந்தப்புறம் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகல. பிகாஸ் அந்த கான்ட்ராக்டர் என்ன பண்ணால் ஹீ ஸ்டார்டட் சார்ஜிங் வெரி ஹெவிலி ஃபார் தி கனெக்ஷன் with the main drain pipe. உடனே again these people எல்லாம் அசோசியேஷன் மூலமாக they fought for this. They வந்து showed a boycott and they said வந்து கனெக்ஷன் கொடுக்கலன்னா we will not use the drainageன்ற அளவுக்கு பண்ணிட்டாங்க. RS பாரதி சார் வந்து இன்டர்வியூன் பண்ணி சமாதானப்படுத்தி they have reduced the charges to the minimum level, affordable லெவலில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கனெக்ஷன் வந்து மெட்டீரியலைஸ் ஆயிடுச்சு.
தென் லேட்டர் ஆன் வந்து நம்ம எஸ்வி ரமணிலாம் பிரசிடெண்ட்டாக இருந்தப்போ நிறைய டெவலப்மெண்ட்லாம் நடந்ததுங்க. அந்த பீரியடில் வந்து அவரே வந்து டெம்பிள் மண்டபம் ஒன்று கட்டி கொடுத்தாரு. மாடியில் இப்போ கல்யாண மண்டபத்தில் மாடியில் ஒரு ரூம் கட்டி கொடுத்தாரு. கேஎஸ் சூரியநாராயணன்றவர் இன்னொரு ரூம் கட்டி கொடுத்தாரு கல்யாண மண்டபத்தில். ஸோ இந்த மாதிரி நிறைய டெவலப்மெண்ட்லாம் நடந்தது. அப்புறம் 2015 வந்து வாட்டர் கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு முனிசிபாலிட்டியில் அசோசியேஷன் டுக் த ஒர்க். எல்லா மெம்பர்ஸையும் என்ரோல் பண்ணி எஸ்வி ரமணி பீரியடில் முனிசிபாலிட்டியில் லிஸ்ட் கொடுத்து தே ஹவ் என்ஷூர்ட் தட் வாட்டர் கனெக்ஷன் இஸ் கிவன் டு எவ்ரி ஹவுஸ் ஹோல்ட் இன் ராம்நகர் ஏரியா. ஸோ almost about 100% of the people got water connection only because of the initiative of these people. So in the meanwhile நிறைய social activities like medical camp, the people-க்கு வந்து ஒரு awareness camps, women's day celebrations, independence day, Vinayaka Chaturthi and all functions வந்து used to happen with the full involvement of the residents. நிறைய சப்போர்ட் இருக்குவாங்க. இன்னைக்கு அசோசியேஷன் நல்லா நடக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. இந்த லாஸ்ட் 50 இயர்ஸில் அந்த கமிட்டியிலேருந்து ஆஃபீஸ் பேரர்ஸாக இருந்து பண்ணவங்க, இனிஷியலாக அதை ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண பீப்புள், அவங்களோட எஃபர்ட்ஸ் வந்து இன்னைக்கு வி ஆர் இன் அ பொசிஷன் டு கம்ஃபர்டபிளி டூ சர்வீஸ் ஃபார் தி அசோசியேஷன். ஸோ இந்த கோல்டன் ஜூப்ளி டைட்டில் வந்து வி ஹாவ் டு ரிமெம்பர் ஆல் ஆஃப் திஸ் பீப்புள் வித் கிராட்டிடியூட். ஸோ தட் இஸ் வாட் வி ஆர் நவ் ட்ரைங் டு டூ. இந்த கோல்டன் ஜூப்ளி செலிப்ரேஷனில் வந்து முக்கியமான எங்களுக்கு ஈவெண்ட்டே வந்து மேஜராக இந்த அசோசியேஷனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண அந்த பீப்புள் எல்லாரையும் நாங்கள் ஹானர் பண்ணணும் அப்படின்றது தான். In addition to that, there are so many volunteers for the association, for the mandapam and for the temple. They have been doing service year after year. So அந்த பீப்புளையும் நாங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம், அவங்களையும் நாங்கள் வந்து ஹானர் பண்ண போகிறோம். ஸோ இந்த கரண்ட் லாஸ்ட் 2 இயர்ஸில் எலெக்ட் பண்ண அந்த ஆஃபீஸ் பேரர்ஸை வச்சு நிறைய ஆக்டிவிட்டீஸ் நாங்களும் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு அவேர்னஸ் கேம்ப்பு, ஆதார் கேம்ப் கண்டக்ட் பண்ணோம். அப்புறம் எல்பிஜி கேஸ் கனெக்ஷனுக்கு வந்து கேவிஐசி அப்டேட் பண்ணுற இதெல்லாம் பண்ணோம். ராதா கல்யாணம் செலிப்ரேட் பண்ணோம். அங்கே வந்து நிறைய ஒரு 3 நாள் வந்து ஏகாதச ருத்ர பாராயணம்லாம் நடந்தது. ஸோ இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகி பண்ணணும் அப்படின்றது தான் எங்களோட ஃப்யூச்சர் விஷன். என்னென்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் உள்ளுக்குள்ளே கொண்டு வந்து ஆக்டிவ் ரோலில் இன்வால்வ் பண்ணணும். உமனுக்கு தனியாக விங்க ஆரம்பித்து அவங்கள செப்பரேட்டாக அவங்களோட ஆக்டிவிட்டீஸை வந்து டெவலப் பண்ணணும். தென் டேலண்ட்ஸ் எக்ஸ்போஷர். நம்ம ராம்நகர் ஏரியாவில் நிறைய பீப்புளுக்கு நிறைய டேலண்ட்ஸ் இருக்குது. அதை வந்து காமிக்கிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று ப்ரொவைட் பண்ணணுங்கிறத நாங்கள் அசோசியேஷனில் வி ஆர் வெரி கீன். ஸோ அதை வந்து வி ஆர் ட்ரைங் டு இனிஷியேட் அண்ட் தென் வி ஆர் கோயிங் டு டூ தட். தேர்ட் என்னன்னாக்க ஒரு சோஷியல் ஃப்ரண்ட், சிவிக் ஃப்ரண்ட்டில் எங்களுக்கு வந்து இந்த மினிஸ்டர் தாமோ அன்பரசன்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. சந்திரன் அண்ட் பீப்புளெலாம் நாங்கள் கேட்ட போதெல்லாம் எங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன ப்ராப்ளம்னா எலக்ட்ரிசிட்டி போர்ட்லேயோ வாட்டர் சப்ளைலையோ இல்லை கார்பரேஷன்லையோ எது ஒன்றுனாலும் தே ஆர் டூயிங் தர் ஹெல்ப். நாங்கள் போய் சொன்னால் போகிறோம், உடனே ஆளுங்களை அனுப்பிச்சு வந்து பார்க்குற அளவுக்கு வந்து தே ஆர் ஆல் டூயிங் இட். நாங்கள் வி ஹவ் ஆஸ்ட் ஃபார் கனெக்டிங் ரோட் ஃப்ரம் அவர் ராம்நகர் ஏரியா டு தி எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன் ஆதம்பாக்கம். மினிஸ்டர்கிட்ட நாங்கள் வந்து ரெப்ரசன்டேஷன்லாம் கொடுத்துருக்கோம். நாங்கள் ப்ளஸ் அண்டர் கிரவுண்ட் கேபிளிங் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி வந்து கேட்டிருக்கோம். இதெல்லாம் வந்து நாங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து அசோசியேஷனில் கண்டினியூ பண்ணி இந்த சிவிக் கண்டிஷன்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வி வில் ட்ரை டு டூ தட் இன் தி கம்மிங் இயர்ஸ். இந்த கம்மிங் இயர்ஸில் வந்து நிறையா இன்வால்மெண்ட்டோட இந்த அசோசியேஷன் என்ன பண்ணணுன்ற ஹோப்போட கோல்டன் ஜூப்ளியை சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்றத கமிட்டி சார்பாக நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்.